Today Bible words in Tamil. இன்றைய வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 3:3. தியானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தை யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று நம் இயேசப்பா கூறியிருப்பதை நாம் அறிகிறோம். கிறிஸ்தவர்களில் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மறுபடியும் பிறப்பது என்பது ஞானஸ்நானம் எடுப்பதே என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதுவல்ல. மறுபடியும் பிறப்பது என்றால் என்னவென்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். 1. தேவனால் மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டார்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. நாம் எல்லோருமே பாவிகள்தான். ஆனால் நாம் தேவனுக்குள் முழுமையாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும். அப்படி நாம் வெறுக்க வேண்டுமென்றால் ஜெபம் செய்து பைபிள் படிக்க வேண்டும். ஏனெனில் நாம் பைபிள் படிக்கும் போதுதான் எதுவெல்லாம் பாவம் என்பது நமக்கு புரியும். அப்போதுதான் தேவனோடு இன்னும் நாம் ஐக்கியமாகுவோம். 2. மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 1 யோவான் 5:1. அநேகர் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. வேறொரு மேசியா வருவார் என்றே நம்பி இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் பிறந்தவர்கள் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். இவர்தான் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க இரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பார்கள். 3. நீதியை நடப்பிக்க வேண்டும். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 2:29. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதையே செய்வார்கள். கஷ்டமான சூழ்நிலையிலும் தவறான காரியங்களை செய்ய விரும்ப மாட்டார்கள். தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். 4. சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் 5:1. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:14. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் என்றால் நம் சபையில் உள்ள எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம் தான் உண்மையான சகோதர சகோதரிகள். 5. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:4. தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த உலகத்தின் மாயமான வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார்கள். இந்த உலகத்தின் மனிதரால் வரும் பேர் புகழ்ச்சியை விரும்பாமல் தேவனால் வரும் புகழ்ச்சியை நாடுவார்கள். தேவனை பிரியப்படுத்தவே விரும்புவார்கள். 6. தேவனால் பிறந்தவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.
பாவத்தை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்ற வார்த்தையின்படி பாவத்தை செய்கிறவர்களை விட்டே நாம் விலகி இருக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களே தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள். இவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளின்படி நாம் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆமேன். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த தியான வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்ற சத்தியத்தை அறிவித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தியானத்தின் பார்த்த இந்த 6 விதமான குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டுங்க ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி நாங்களும் உலகை வெறுத்து உமக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகையில் நாங்களும் எடுத்துக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தை காண எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.